गाइस இந்த ஹாலிடேவை கோவால என்ஜாய் பண்றோம். டேய் போன தடவை மாதிரி லேட்டுக்கு இது பண்ணிராதீங்க. நான் ஆல்ரெடி ரெடியா இருக்கேன். நீங்க ரெடி ஆயிட்டீங்களாடா? சே போன மாதிரி எல்லாம் நடக்காது மச்சி. நான் ஆல்ரெடி ரெடி ஆயிட்டேன். ஹாய் டாட். பசங்களோட கோவா வரையும் டூர் போறேன். ஒரு 1 மந்த்துக்கு வர மாட்டேன். செலவுக்கு ஒரு 50,000 அக்கௌண்ட்ல போட்டுறீங்களா? அப்ப சம்பாதிக்கலாம் ஐடியா கிடையாதா? வயசு வேறு 24 ஆச்சு. சம்பாதிக்க வேண்டிய வயசுல சம்பாரிச்சாதான் உண்டு. இப்படியே தண்டச்சோறு தின்ட்டு ஊர் சுத்தலான்னு இருக்கிறியா? நம்மள இப்படி அவமானப்படுத்திட்டாரு. நமக்கெல்லாம் பழகி போச்சு. பெங்களூருக்கு ஏடிஎம், எனக்கு நீங்க தான் ஏடிஎம். நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன டென்ஷன்? நோ டென்ஷன், நோ ப்ராப்ளம். லைஃப் இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம அப்புறம் என்ன கிளம்புன ஆனதுக்கு அப்புறமா என்ஜாய் பண்றது? ஒரு அப்பாவா நீங்க என்னதான் திட்டினாலும் நான் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க திட்டி முடிச்சிட்டீங்கன்னா என் அக்கௌண்ட்ல 50,000 போட்டா நான் போயிட்டே இருப்பேன். சின்ன வயசுல வந்து உனக்கு எந்த குறையும் கூட ஒன்னு பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தேன். ஆனா உனக்கு ஏதோ குறை வச்சனா? ஆனா நீ ஒழுக்கமா இல்லையே. உழைக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? அந்த நாய் தானே கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தாதான் அந்த அருமை உனக்கு தெரியும். சரி, உன்னை எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்பிட வேண்டியதுதான். என்னப்பா என்ன ஃபாரினுக்கு அனுப்ப போறீங்களா? உங்க அக்கா வீட்டுக்கு. அக்கா வீட்டுக்கா? ஃபாரின்ல அக்கா வீட்டுக்கா? டெல்லியில அக்கா வீட்டுக்கு தானே? அப்ப அமெரிக்காவில அக்கா வீடு தானே? கிராமத்துல இருக்கிற உங்க அக்கா வீடு. கக்க இல்ல, இங்கிலீஷ் வில்லேஜ்ல இருக்க உன் சிஸ்டர் ஹோம். நான் கோவா கூட போடாம வீட்டுல தின்னுடு தூங்குறேன். ப்ளீஸ் என்ன அங்க மட்டும் அனுப்பாதீங்க. உன்னை எப்படி போகன்னு எனக்கு தெரியண்டா. உனக்கு எனக்கு ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கலாமா? என்ன ஒப்பந்தம்? அக்கா வீட்டுல வெறும் 10 நாள் மட்டும் வரும். 11 நாள் உன் அக்கௌண்ட்ல 50 லட்சம் போட்டு வரும். 50 லட்சமா? அந்த 50 லட்சம் தான் என்னென்னமோ பண்ணலாமே. 10 நாள் என்ன 30 நாள் இருக்கேன். 30 நாள் இருக்கிறியா? பேச்ச மாத்தக்கூடாது. அதெல்லாம் பேச்ச மாத்த மாட்டேன். அப்போ ஓகே. இந்த 30 நாள்ல நீ வேற எங்க ஓடி போயிட்டாலோ, இந்த நடுவுல இந்த வீட்டுக்கு வந்துட்டாலோ, அந்த 50 லட்சத்துல ஒரு நய பைசா கூட கிடையாது. ஓகே, அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டேன். அந்த 31வது நாள்ல மட்டும் பணத்தை மட்டும் போட்டுறீங்களா? கண்டிப்பா போட்டுருவேன். அப்போ ஓகே. நாளைக்கே ஊருக்கு கிளம்புறேன். நாளைக்கெல்லாம் இல்ல, நீ இன்னைக்கே கிளம்பணும். நாளைக்கு டே 1. இப்பவே போகணுமா? சரி, செலவுக்கு ஒரு 10,000 ரூபா போட்டு விடுங்க. நான் டாக்ஸி பிடிச்சி போறேன். இந்தா 10,000 ரூபா தர சொன்னாரு, 500 ரூபா தராரு. என்னது இந்த காசுல தான் நீ ஊருக்கு போகணும், திரும்பி வரணும். ஹோட்டலுக்கு போனா ஒரு வேளை சோத்து கூட இது பத்தாது. இதை வச்சு நான் எப்படி ஊருக்கு போறேனோ? காசு இருக்கு, என்னெல்லாம் ஆட்டப்பட்ட. இனிமேல் தான் கச்சேரியே இருக்கு. பாப்பா, அவனை உன்னை நம்பிதான் அனுப்பிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த கஷ்டம், பொறுப்பு, ஒழுக்கம், பணத்தோட மதிப்பு, பெரியவங்களை மதிக்கிறது எப்படின்னு நீ தான் சொல்லி தரணும். என்ன இவ்வளவு சீக்கிரமா எழுப்பிட்டீங்க? விடுந்துருச்சு, மழைய பாருங்க. அடப்பீங்க. என்னமோ தலைவருங்க. இங்க என் பிரஸ் இருந்துச்சு பாத்தீங்களா? அண்ணா, நம்ம பிரஸ்லன்னா வேப்பமுச்சல் பழம் இருக்கும். இவர் வளர்ப்பாரு. மாமா என்னதான் சிட்டியில பிறந்தாலும் கிராமத்தை பத்தி எல்லாம் தெரியும். 10 குச்சி இருந்தாலும் ஒத்தாலாம் அழகுவாரு. ஆமா தானே? ஆமா 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 ஆமா. ஊர் விட்டு போற வரைக்கும் எல்லாம் தெரிஞ்ச முறையே பில்டப் பண்ணிக்க வேண்டியதுதான். கத்த மெயின்டைன் பண்ணு.
மாமா உங்களெல்லாம் வேப்பங்குச்சில பல்ல வைக்கும்போது ஒழுங்கா தலை வச்சுக்கோங்கண்ணா. போய் பிரசம் பேசிட்டு வாங்க. யார் சொன்னா? அதெல்லாம் நான் விளக்கிடுவேனே. மாமா அது கசக்கும் மாமா. கசக்குமா? என்ன மாமா தலை வச்சுக்கிறியா? இந்தாம்மா. அம்மா அது சாதாரண குச்சில கசக்கிற குச்சி. நான் மாமா பார்த்து இப்படி சொல்கிறேன். 50 மாட்டு சாணியை ஒத்தாலும் 1/2 மணி நேரத்தில் அள்ளுவார். அம்மா தானே மாமா? ஆமா 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 ஆமா. அப்படியே கத்த மெயின்டைன் பண்ணிட வேண்டியதுதான். ஆரம்பிக்கலாமா? என்ன மாமா கசக்குதா? பாரு, நானும் மாமாட்ட வேப்பங்குச்சி இனிக்குதான்னு கேட்பேன். அவரும் இனிக்கும் பாரு. வேப்பங்குச்சி இனிக்குமா? நான்மா வேப்பங்குச்சி இனிக்கி தானே. நம்மள வேப்பங்குச்சி பல்ல இருக்குன்னா அப்படியே தின்றுவா. இவரு தின்பாரா? இதை திங்கணுமா? என்ன மாமா யோசிக்கிறா? அப்ப நீ திங்க மாட்டியா? அதான் தின்ட்டல, அப்புறம் ஏன் சிரிக்கிறீங்க? மாமா வேப்பங்குச்சி போய் நாங்க 2 பேரும் சும்மா சொன்னோம். சும்மா சொன்னீங்களோ? குட்டி சத்தங்களா உங்களா? கையில கடிச்சுங்க செத்துங்க நீங்க 2 பேரும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்க பண்ற ஒவ்வொரு அட்டூழியங்களும் உங்களை தேடி வரும். ஏன்டா ஊருக்கு போனீங்க? என்ன நல்லா கவனிச்சாங்களா? அந்த கொடுமை ஏன்டா கேக்குறேன்? ஒரு கொடுமையா 2 கொடுமையா? பல கொடுமை. இந்த கொடுமைகள்லாம் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு தேடி வரும். சரியா? பாய். வாயை விட்றா.